இருந்தது அப்படின்னா, நீங்க கட்டாயமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அதில கலந்துக்கங்க. பணி நிரந்தரம் குறித்த நல்ல செய்திகள் கிடைக்கும் யோகம் இன்னைக்கு உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் முழுமையாக நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்தீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், யாருக்கும் மனசார கூட தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை ஏகாதசி தினங்க. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். மேலும் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடன் கூடிய ஏகாதசி தினம் என்பதால் பெருமாள் வழிபாடை மாலை நேரத்தில் தவறாது மேற்கொள்ளுங்கள். நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைக்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதியான புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 7ஆம் இடத்தில் குரு ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. குரு பகவானும் புதன் பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய லாபகரமான நாள்னு சொல்லலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பணங்கள் வசூலாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் எதிர்பாராத சில சோர்சஸ்ல இருந்து உங்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எனவே இன்றைய தினம் நிதி சிக்கல் தீருங்க. குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பா மேலோங்கும். நீங்க தான் குடும்பத்துல ஆளுமை செலுத்தக்கூடியவராக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் குடும்பத்தில் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல மதிப்பு மரியாதையுடன் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களது உடல் நோய் ஏதாவது இருந்து வந்திருந்தா அதிலிருந்து மீண்டு வரக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகம். இதன் மூலமாக விளையாட்டு கூட நீங்க போட்டிகள் ஏதாவது இருந்தால் பங்கேற்க முடியும். அந்த அளவுக்கு உங்க ஹெல்த் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகுங்க. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் சொல்றதை கேட்டு நம்பி நீங்க முதலீடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிதி இழப்பு தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எனவே இன்றைய தினம் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது அனுபவம் வாய்ந்தவர்களை நீங்கள் சந்தித்து பேசி நீங்கள் பொறுமையுடன் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குழந்தைகள் உங்களை விட குறைந்த அனுபவம் உள்ளவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க. எனவே உங்களோட வலிமை குறைந்தவர்கள், அனுபவம் குறைந்தவர்கள், குழந்தைகள் போன்றவற்றை நீங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தபடி வேலை வாங்க முடியுங்க. நீங்கள் நினைத்தபடி காரியங்களை செயல்படுத்தி கொள்ள முடியும். எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள். உங்களுடைய நண்பர்களை நீங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களது இதய துடிப்பை அதிகரிக்க உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வேலைகளை மாற்றலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்காக உங்களது நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். ஒரு அற்புத தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு பொருத்தமான உங்களுக்கு சூட்டபிளான வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீங்க அந்த ஃபீல்டுக்கு மாறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சாதகமான கிரகங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக ஆனந்தமயமாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்துல இன்னைக்கு அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆகியவை இருக்கும். கலகலப்பா பேசி சிரித்து குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நீங்க கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்விடேஷன் இருந்தா தாராளமா கலந்துக்கங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெறுங்க. இன்றைய தினம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறுவது மட்டுமில்லாமல் உங்களது காதல் வாழ்க்கையும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் காதல் இன்பத்தில் திளைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. எனவே காதலர்களுக்கு மிக மிக அனுபவம் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது ஆபீஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு ஜாப் பர்மனன்ட் குறித்த நல்ல தகவல் சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. வெகு தூரம் போகணும் அப்படின்னு நீங்க ஏதாவது பயணங்களுக்கான
பிளான போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த திட்டமெல்லாம் இப்போ கைகூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில நீங்க ஆதிக்கம் செலுத்துவீங்க. எனவே உங்க கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்த இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவ செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா தினசரி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நமது அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கதற்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக இது அமையுங்க. எனவே அனைவருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் பலன் பெற முடியும். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சியை மேம்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெளிர் மஞ்சள் நிறம் லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 8 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது, யாரெல்லாம் நமது கன்னிராசி அன்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. உங்க ஹையர் அஃபீஷியல் உயர் அதிகாரிகள்ட்ட நீங்க கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஆடம்பரமா செலவுகள் பண்றதை நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் செலவுகள் செய்யலாம். பிடித்தமான பொருட்களை வாங்கலாம். ஆனா ரொம்ப ஆடம்பரம் காட்டாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுங்க. ரொம்ப தூரம் போகணும், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க ஏதாவது பிளான் பண்ணி தடைப்பட்டுட்டு இருந்தா, அதெல்லாம் இன்னைக்கு தடை நீங்கி உங்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லபடியாக உருவாகுங்க. அந்த பயணங்கள் மூலமாக உங்கள் மனதில் நல்ல மாற்றங்களும் உண்டாகும். சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க, அவ்வளவுதான். இன்றைய தினம் உங்களது கொள்கை சார்ந்த செயல்பாடுகள்ல கொஞ்சம் மாற்றம் உண்டாகுங்க. கொஞ்சம் உங்க கொள்கை பிடிப்பை நீங்கள் தளர்த்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணைவரின் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இன்றைய தினம் இருக்கலாம். ஆனாலும் மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவு இருக்காதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது கருத்துக்கள் எதுவானாலும் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவிடலாம். உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.